வணக்கம் மக்களே. என்ன மக்களே, கடைசியில் சேனல் பிரச்சனை காவு வாங்கிட்டாங்க போலயே. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன், கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீக் 7ல நினைக்கிறேன். வீக் 7ல பிரஜனர்களுக்கும் நம்ம விஜேஎஸ்க்கும் ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்திருக்கும். பிரஜனர்கள் விஜேஎஸ் மதிக்காம ஒரு மாதிரி ரொம்பவே ரூடா பேசியிருப்பாப்ல. ஒரு மாதிரி மண்டை கண்டிலாம் தூக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி இப்படித்தான் விளையாடுவேன், இப்படித்தான் சண்டை போடுவேன், இன்னும் இதுதான் நான் இப்படித்தான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீனை போட்டிருப்பாப்ல. அந்த டைமே நம்ம சேதனை வந்து ஒரு மாதிரி கடுப்பு ஆயிருப்பாப்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு மாதிரி சமாளிச்சு அன்னைக்கு அந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா பாருங்க, கரெக்டா 2 வாரத்துல பிரச்சனை தூக்கிடுவாங்க. அதிகபட்சம் 2 வாரம் தான். 2 வாரம் தாண்டி கண்டிப்பா பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு. வேணா பாருங்கன்னு அதே மாதிரி பிரச்சனை அவர்களை தூக்கிட்டாங்க. அப்ப இது கண்டிப்பா சேனலோட வேலை தானே. அப்புறம் இவர் ஓட்டின் அடிப்படையில் வெளியே போகலான்னு கேட்டீங்கன்னா இங்க 2 விஷயம் இருக்கு. இது வந்து ஒன்னு, கண்டிப்பா ஓட்டின் அடிப்படையில் வெளியே போயிருக்காப்ல. ஏன்னா அவருக்கு ஓட்டுகளும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 2வது, இது என்னோட கற்பனை கதை. ஓகேவா, நான் வந்து இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா என்ன போட்டு அடிச்சிருவீங்க. இது வந்து என்னோட கற்பனை கதை. நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இது வந்து என்னோட கற்பனை கதை. எனக்கு தெரிஞ்சு சேனல் பிரஜன் அவர்களை பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தோணுது. ஏன்னா பிரஜன் அவர்கள் அன்னைக்கான எபிசோட்ல பேசின ஒரு சில விஷயங்கள் சேனலுக்கான ஒரு சில விஷயங்களை லீக் பண்ண மாதிரி அந்த டைமே எனக்கு தோணுச்சு. அந்த டைமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இவர் வந்து ஓப்பனா சொல்லிட்டார் ப்ரோ, அப்ப சேனல் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா, அப்ப பிரஜன் வீட்டுக்கு சண்டை போடுறது எல்லாமே பிளானான்னு சொல்லிட்டு அந்த டைம் கேட்டிருப்போம். அதனால எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து பிரஜனை பழி வாங்கிட்டான்னு எனக்கு தோணுது. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல வந்து ஒரு 2 விஷயம் ரொம்பவே சேடா இருக்கும் போல. அதுல ஒன்னு பிரஜனுக்கான எவிக்ஷன் அப்போ சாண்ட்ரா ரொம்பவே உடஞ்சிடறாங்க போல. சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கு விட மாட்டேன் பிரஜனை, என்னைய கூட்டுப்பா பிரஜனை, என்னால் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது பிரஜனை அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கூட சேர்ந்து மெயின் கேட் வழியா வெளியே போயிட்டாங்களாம். மெயின் கேட் ஓப்பன் ஆகும்ல பிரஜன் வெளியே போறதுக்கு, அப்போ சாண்ட்ராவுமே வெளியே போயிட்டாங்க போல. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுமே குதிச்சு அந்த பக்கம் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே இருந்தாங்க போல. விடவே இல்லையா. பட் எல்லாரும் சேர்ந்து அப்புறம் பேசி சமாதானப்படுத்தி கையை காலெல்லாம் பிடிச்சி இழுத்து தான் உள்ள கொண்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சில மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் சமாதானமாயிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதே ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 2வதா திவ்யாக்கான ரோஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு போல. என்ன பேசினாலும் அடிக்கிறாங்க போல. என்ன டாபிக்ல திவ்யா வந்து பேசினாலுமே திவ்யாக்கு முரட்ட அடிக்கிறது போல. ஸோ திவ்யா இன்னைக்கு போட்டு வருத்தெடுத்ததா கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கற்பனை கதையை சொல்றேன். நான் வந்து எனக்கு கற்பனை கதையை நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஏதாவது சொல்ல நரேட்டிவ் செட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்னை யாரையா பிடிச்சி போட்டு அடிப்பாங்க. இது கற்பனை கதை மட்டுமே கைஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்களை சேனல் பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா 7th வீக் நினைக்கிறேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிரஜன் அவர்களுக்கும் விஜேஎஸ்க்கும் சின்னதாக ஒரு சண்டை மாதிரி வந்திருக்கும். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. விஜேஎஸ் வந்து ஒரு விஷயத்தில் பிடிச்சி போட்டு பிரஜனை அடிக்கடி நடிப்பாங்க. என்ன இப்படி ரூடா கேம் ஆடுறீங்க, என்ன வார்த்தைகளை விடுறீங்க, இது என்ன பழக்கம், என்ன ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி ஏறிட்டு போறீங்க, இதெல்லாம் என்ன பழக்கம், நீங்கள் என்ன நினச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜேஎஸ் வந்து பிரஜனை போட்டு கும்முன்னு கும்மிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா அந்த டைம் உண்மையாகவே அந்த மனுஷன் ரூடாக தான் நடந்துக்கிட்டாப்ல. நான் இப்படித்தான், நான் ஆம்பளை, நான் மென், நான் ஃபாதர், நான் இப்படித்தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள விட்ட வார்த்தைகளை அடிச்சு தூக்கிடுவேன், கிழிச்சிருவேன், பறக்க விட்டுருவேன், மோதிடுவேன், தெறிக்க விட்டுருவேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தார். அப்ப நம்ம கூட அவருக்கு பேர்லாம் வச்சிருந்தோம், பேப்பர் ரோடின்னு. சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பேப்பர் ரோடிங்கிற பேர் தான் பரவிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருமே பேப்பர் ரோடி பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாரம் சேதனை போட்டு பிரஜனை கும்முன்னு கும்முனாங்க. ஆனா அந்த டைம்ல பிரஜன் அவர்கள் ஒரு சில விஷயத்த பண்ணிருப்பார். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் டக்குன்னு ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டார். என்ன தெரியுமா, என்ன சார் இப்படி திட்டிட்டே இருக்கீங்க, நீங்களே தான் சண்டை போட சொல்றீங்க, அனுப்பும் போது என்ன வேணா பண்ணுங்க, இப்படி வேணா சண்டை போடுங்க, என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இப்போ வந்து இருந்துட்டு சண்டை போடுறான்னு எப்படி சார், எனக்கு புரியல சார், நீங்க தானே சண்டை போட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுருப்பார். கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள அனுப்பும்போது நீங்க தான் சண்டை போட சொன்னீங்க, நீங்க தான் ரூடா நடந்துக்க சொன்னீங்க, நீங்க தான் என்ன நடந்தாலும் தட்டி கேளு, என்ன நடந்தாலுமே நீ பாட்டு எகிரிட்டு போன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, இதுல நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அந்த டைம் சேதனை கூட கொஞ்சம் திணறி இருப்பாப்ல. ஏன்னா டீமே திணறி இருக்கும். என்னன்னா அவங்க உள்ள அனுப்பும் போது ஏதோ சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க, நீ உள்ள போய் ரூடா நடந்துக்கோ, அடிச்சு பறக்க விடு, யாருக்கிட்ட வேணா வார்த்தையை விடு, யாரை வேணா எப்படி வேணா போட்டு போலன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் நம்ம பிரச்சனை பண்ணியிருப்பாருன்னா அடிச்சு ஒரு மாதிரி பறக்க விட்டுருப்பாரு. வந்த ஸ்பீடுக்கு வார்த்தைகள் தானே, யார் ஆப்போசிட்ல பேச வந்தாலும் உடச்சிருவேன், தெறிக்க விட்டுருவேன், கிழிச்சிருவேன் சொல்லிட்டு வார்த்தைகளை மட்டுமே விட்டுருப்பார். அப்ப சேனல் சொல்லி அனுப்பியிருக்காங்க, அந்த விஷயத்தை இவர் பண்ணியிருப்பார் போல. அப்ப அந்த விஷயத்தை திருப்பி பிடிச்சி சேதனை அடிச்சோன்னே நீங்களே தான் சண்டை போட சொன்னீங்க, அப்புறம் நீங்களே அந்த விஷயத்தை பிடிச்சி என்ன அடிச்சிட்டு இருக்கீங்களா, இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரஜன் கேட்டிருப்பாரு. அங்க சேதனை லைட்டா ஜர்க்கா இருப்பாப்ல. சேதனை லைட்டா ஜர்க்காய் ஒன்னே சார் இல்லை சார்
சார் நான் அதை சொல்ல சார், சார் நாங்கள் அப்படி சொல்ல சார், நாங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல சார், சண்டை போடுங்க சார், ஆனால் சண்டை போடுறதுக்கு ஒரு முறை இருக்கலாம் சார்னு சொல்லிட்டு சேதனை ஒரு மாதிரி திணறிப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் கூட ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்து சேரை போட்டு உட்காந்து பயங்கரமாக ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பிரஜன் அவர்கள் சேனலுக்கான ஒரு சில விஷயங்களை உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜேஎஸ்க்கு சுத்தமாக மரியாதை கொடுக்கல. அவர் பேசின விஷயம் மீசை கிசைலாம் ஒரு மாதிரி திருக்கி விட்டுக்கிட்டு முடிக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படித்தான் சார் இருப்பேன், இதுதான் சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினார் தெரியுமா. அந்த டைமே நான் சொல்லியிருந்தேன், இவர் 2 பேருக்கான ஈகோவை சுரண்டிட்டாப்ல. ஒன்று சேனலுக்கான ஈகோ, இன்னொன்று விஜிஎஸ்க்கான ஈகோ. விஜிஎஸ் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஈகோ பார்க்குற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல விஜிஎஸ் கொஞ்சம் ஈகோ வந்திருக்கும். என்னடா இவன் ஒரு ஷோவில் நம்ம ஒரு ஹோஸ்ட்டு, என்னதான் நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஈகோ வந்திருக்கும். ஆனால் அந்த மனுஷன் ஈகோ காட்ட மாட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இது பக்காவாக சேனலோட ஈகோ. சேனலுக்கான விஷயங்களை உடைச்சதுனால இதுக்கப்புறம் இவனை வீட்டுக்கு வைக்க வேண்டாம், வெளியே தூக்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்கள் கடந்த வாரம் நல்லாவே கேம் ஆடி இருக்காப்ல, நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல, நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணாப்ல. ஏன்னா அந்த மனுஷன் பிளான் போடலன்னா அந்த நகையை காப்பாற்றினது, அந்த நகைக்கு சண்டை போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காது. அந்த மனுஷன் தான் அந்த விஷயத்த பண்ணாப்ல. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி மக்கள் பிரஜனுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ பேப்பர் ரோடி சூப்பராக பண்றாரு, ப்ரோ பேப்பர் ரோடி மாசுப்ரோன்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கூட பார்க்கலாம், ப்ரோ இந்த வாரம் தான் ப்ரோ நான் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள தூக்கிட்டாங்களா ப்ரோ, அன்ஃபேர்னு சொல்லிட்டு மக்களே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறது எஃப்ஜே, வியானா, ரம்யா, சாண்ட்ரா, இந்த மாதிரி ஆட்கள் தான் சும்மா சுற்றிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அமித்தை கூட இந்த லிஸ்ட்டில் எடுக்கலாம். அமித்து போன வர டாஸ்க்கை நல்லா பண்ணாலுமே அவருக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஏன்னா அவர் சண்டைங்கிறதெல்லாம் பெருசாக போட்டு மக்களை கவர்ற மாதிரி எதுவும் பண்ணல, ஓகேவா. ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கார், ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கார். பட் இந்த ஷோக்கு அந்த தங்கமான மனுஷன் செட் ஆக மாட்டேங்கார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி இருக்கும்போது ஏன் சாண்ட்ராவை எவிக் பண்ணல, ஏன் எஃப்ஜே எவிக் பண்ணல, ஏன் அமித்தை எவிக் பண்ணல, ஏன் சுபிக்ஷா எவிக் பண்ணல, இவங்களெல்லாம் எவிக் பண்ணாம பிரஜன் அவர்கள் எவிக் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஏதோ ஒரு சீன் இருக்குன்னா எனக்கு தோணுது. அந்த வகையில் இவங்க இப்போ 2 விஷயத்த பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒன்று, அவங்களுக்கான ஈகோவில் அடித்து வெளியே தூக்கிட்டாங்க. 2வது, அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குல்ல, ஃப்ரீஸ் டாஸ்க்கை வந்து பயங்கர எமோஷனாக மாற்றுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களுக்கு ஒதுக்குவாங்க. அவங்க குட்டீஸ் 2 பேர் வீட்டுக்குள்ள வருவாங்க, அதுவே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் வந்தாலே வீடு ஒரு மாதிரி கலகலப்பாயிரும். ஸோ குட்டீஸ் 2 பேர் வருவாங்க, சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்களும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாகவே பிரஜன், சாண்ட்ரா, அவங்களுக்கான 2 குட்டீஸ் அவங்கள வச்சு ஃபுல்லாக ஓட்டிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க்குக்காக சாண்ட்ராகளை வச்சிருக்காங்க. இல்லை இன்னும் சேனல் ஈகோ இருக்கு அப்படின்னா அடுத்த வாரம் சாண்ட்ராவை தூக்கிடுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்த வாரம் சாண்ட்ராவை தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு 8 பேர் நாமினேஷனில் மாட்டிருக்காங்கல்ல, டைரக்ட் நாமினேஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ரோ, ஏதோ ஒரு ஈகோவில் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டாங்க. அண்ட் சீக்ரெட் ரூம் இருக்கும்லாம் யாராவது உருட்டினா தயவுசெய்து நம்பாதீங்க, சீக்ரெட் ரூம்லாம் வாய்ப்பே கிடையாது. ஷோவே முடிய போது. இதுக்கப்புறம் சீக்கிரட்டாக இவங்களோட ரூமில் போட்டு அங்கேருந்து கூப்பிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள போட்டு கிளியத்தான் செய்யணும். 2 வாரம் தான் இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பே கிடையாது. ஸோ பிரச்சனைகளை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனை எடுக்கும்போது ரொம்பவே எமோஷனாக இருந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காப்புல அந்த மனுஷன், ஒரு மாதிரி அந்த மனுஷனே ஃபீல் ஆகிட்டாப்புல போல. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் ரொம்பவே உடஞ்சிட்டாங்களாம். சாண்ட்ரா வந்து ரொம்ப உடஞ்சிட்டாங்க போல, அவங்களால முடியல போல. உட்காந்து ஒப்பாரி வச்சு சாண்ட்ரா வந்து பிரச்சனை கூட சேர்ந்து இந்த மெயின் கேட் வழியாக வெளியே போயிட்டாங்களாம். வெளியே போயிட்டு அங்கே இருந்துட்டு வரமாட்டேன் நானும் போகிறேன், என்னால் முடியாது, இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து நீங்கள் ஆடணும், நீங்கள் தான் கேமு, வீட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் பிரச்சனை நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா பிரச்சனை வந்து முந்தானத்து நினைக்கிறேன் அந்த வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி வந்திருக்கும்ல, யார் ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போவே தலைவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. என்னென்னா சாண்ட்ரா அவர்கள் சினிமாக்குள்ளே வரணும், அவள் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஆள் தான், பட் எனக்காக அப்படி இந்த பக்கம் வந்துட்டா, குழந்தைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, ஸோ திரும்ப உள்ளே வரணும், திரும்ப உள்ளே வந்து அவளுக்கான திறமையை காமிக்கணும்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்கள் பேசியிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு, சத்தியமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துருப்பார் போல, இது உனக்கான நேரம், நீ உன்னோட இதை காமி, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடு, நீ யார் அப்படிங்கிறத காமிக்கணும், நீ ஒரு ஆக்டர், அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள காமின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரின்னு சொல்லி உட்காந்துருந்துருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒப்பாரி இருக்கும், நைட்டு ஒப்பாரி இருக்கும், நாளை காலையில் ஒப்பாரி இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அது எப்படி சொல்ல, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வெளியே இருக்கும்போதே, இப்போ நார்மலாக வெளியே ஒரு லைஃப் வாழும்போதே லைட்டாக பிரச்சனைகள் கொஞ்சம் எங்கே வேலைன்னு போனாலே சாண்ட்ரா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 60 நாள் இவங்களை தனியாக அடைச்சி போட்டு டப்புன்னு அவரை பிரித்து வெளியே எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது திவ்யாக்கான அந்த ரோஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு கடும் மோசமாக இருக்குது போல. திவ்யா என்ன பேசினாலும் அடிதானா,
திவ்யா வந்து இல்லை சார் அப்படின்னா என்ன இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கும்புறாரு போல. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் திவ்யாவுக்கு மொரட்ட அடி இருக்கு போல. ஸோ எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கும் திவ்யா பெஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க, இந்த டாஸ்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக சேவ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் போட்டு கும்முன்னு கும்மியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு திவ்யா இன்னும் கொஞ்சம் லோவாவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஓகே தான், இன்னைக்கான ரோஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஓகேவான விஷயம் தான். ஏன்னா அவங்க கானா வினோத்திட்ட சண்டை போடும்போது கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சுட்டு கானா வினோத்தை அடிக்கிற மாதிரி பண்ணாங்கல்ல, அதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமாருதீன் மேட்லையுமே கமாருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யா போட்டு அடிச்சிருப்பாங்க போல. ஸோ என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திவ்யாக்கான ஃபேன்ஸ் கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு இன்றைக்கான எபிசோட பாருங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரஜனுக்கான எவிக்ஷன் எதுக்காக இருக்கும்? ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த